எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கமாக 2 தலைப்புகளில் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். முதல் அமர்வில் அணிமாற 5 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்பட்டதாக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஒரு சண்முகநாதன் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை இன்றைக்கு வைத்திருக்கிறார். 2 தரப்பில இருந்தும் எனக்கு பேசப்பட்டது. அவர் இப்போது ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிறார். அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற இந்த ஆட்சியிலிருந்தும் அதே போல திரு டிடிவி தினகரன் தரப்பிலிருந்தும் எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறோம் என்று பேரம் பேசப்பட்டது என்பதாக ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு பத்திரிகையாளர் மத்தியில் வச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் தினகரன் 5ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செல்ல போகிறேன் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 3 மாத கால அவகாசம் கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த அவகாசத்தில் அவர்கள் ஏதும் கட்சியில எந்த முன்னேற்றமும் நடைபெறவில்லை, கட்சி வேலைகள் எதுவும் நடக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டு பெங்களூர்ல அவருடைய பொதுச் செயலாளர் சசிகலாவை பார்த்துவிட்டு வந்த பிறகு அவர் சொன்னது, ஆட்சியை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன என்று கேட்டபோது பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதில் என்னுடைய ஆட்சியை பற்றின கருத்தை நான் முன்வைப்பேன் அப்படின்னு இருக்காரு. இதுவரைக்கும் ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை சொல்லி வந்த டிடிவி தினகரன் தற்போது பொதுக்கூட்டங்கள் வாயிலாக என்னுடைய கருத்தை முன்வைப்பேன் என்று ஏதோ கால அவகாசம் யாருக்கோ கொடுத்தது போல தெரிகிறது. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அணியும் அதே போல ஓபிஎஸ் அணியும் இணையும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. 2 அணி சார்பாகவும் மூத்த தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகளை வந்து கொண்டிருந்த சூழல்ல இன்றைக்கு மீண்டும் கடுமையான தாக்குதல்கள் 2 தரப்பிலிருந்தும் நடக்கிறது. ஒரு பக்கம் அமைச்சர் சி வி சண்முகம் மிக கடுமையான தாக்குதலை முன்வைக்கிறார். சேகர் ரெட்டி உள்ளிட்டவர்களை இந்த அரசுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு கான்ட்ராக்ட் பணிகளை ஒதுக்கியது ஓ பன்னீர்செல்வம் தான். அவரோடையே ஒன்றாக இருந்தவர் திருப்பதி வரைக்கும் போயிட்டு வந்தார். அவர் ஊழலை பற்றி பேசுவதா என்று கேள்வியை எழுப்புகிறார். இந்த அரசு ஊழல் அரசு என்றுதான் மக்கள் பேசுகிறார்கள் என்பதாக ஒரு கருத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் மைத்ரேயன் சொன்ன கருத்து தான் தன்னுடைய கருத்து என்றும் இன்னைக்கு அவர் பேசுகிறார். இந்த கிடையில இந்த அணிகள் எல்லாம் என்ன ஆகும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அணிகள் இணைப்பு என்பது சாத்தியமா என்கிற கேள்வி இருக்கிறது. மீண்டும் அணிகள் இணைப்பு பற்றி பேச வேண்டிய தேவை என்பது ஆளுங்கட்சியாக இருப்பதனால அந்த உட்கட்சி பிரச்சனைகள் என்பதும் இதோடு சார்ந்ததாக இருப்பதனால் அந்த தலைப்பு. இரண்டாவதாக குவாரி முதல் குட்கா வரை எல்லாத்திலையும் ஊழல் இருக்கிறது என்று அனைத்து எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுகிறார்கள். குறிப்பாக திரு விஜயபாஸ்கர் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தற்சமயம் அவர் வருமான வரித்துறை அதிகாரிகள்கிட்ட ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு அவர்களுடைய விசாரணைக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் சந்தித்த விஜயபாஸ்கர், நான் முழுமையாக அதற்கு இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறேன், என் மீது குறைகள் இந்த பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் என்பதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து 2வது அமர்வில் நாம் பேசியிருக்கணும். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளராக திரு ஜவஹர் அலி, கோவையிலிருந்து நம்மோடு இணைகிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளர் அணியில் இருக்கின்ற மூத்த தலைவர் திரு கே.சி. பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். விரைவில் நம்மோடு இணைகிறார் தங்க தமிழ்ச்செல்வன் தினகரன் அணியின் சார்பாக. அனைவருக்கும் வணக்கம். திரு பழனிசாமி, உங்கள்கிட்ட தொடங்குற அணிகள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் ஒன்னாயிடும் அப்படிங்கிற சூழல்ல மீண்டும் இன்னைக்கு 2 தரப்புல இருந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? ஒருவேளை இது எல்லாமே ஒரு நாடகமாகவே தொடர்ந்து நடத்திட்டு இருக்கீங்களா 2 தரப்புல இருந்தும்? இல்லை, நாங்கள் எந்த இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அணிகள் இணையுதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழு கலைக்கப்பட்டு விட்டது. அதனால் அந்த நிலையிலிருந்து எந்த மாற்றங்களும் கிடையாது. நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து எந்த இடத்துலையுமே பேச்சுவார்த்தை நடக்கிறது, அணிகள் இணைகிறது அப்படிங்கிற இதை நாங்கள் யாருமே சொல்லலை. இல்லை, வெளிப்படையாக பேசினால் அணிகள் இணையலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்களுடைய மற்ற தலைவர் உங்க அணியில் இருக்கிறவங்களே பேசுறாங்களே. மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டவர்களுடைய கருத்து அப்படித்தானே இருக்கு. வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க, வெளிப்படையாக அவர்கள் பேசினால் அணிகள் இணைப்புக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்லை இல்லை, இணைப்புக்கு வெளிப்படையாக பேச சொல்லி அவர் மாஃபா பாண்டியராஜன் சொல்லலை. அவர் சொன்னது திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ஒதுக்கி வைக்கிறோம் இந்த இயக்கத்தை விட்டு என்பதை வெளிப்படையாக அவர்கள் அறிவித்து விட்டு வருவார்களே ஆனால் எங்களது கோரிக்கைகள், அது ஒரு கோரிக்கை, அம்மாவுடைய மரணத்திற்கு உண்டான விசாரணை ஒரு கோரிக்கை, அதை நிறைவேற்றி விட்டு வெளிப்படையாக அதை அறிவித்து வருவார்களே ஆனால் பேசலாம் என்று சொல்லியிருந்தார். இப்ப கூவத்தூர்லயும் நடந்த விஷயங்களுக்கு இப்ப காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெங்களூர்ல இருக்கும்போது அங்க வருமான வரித்துறை சோதனை நடந்தது. அதே போல கூவத்தூர்லயும் நடத்தி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க? நீங்க தான் முதலமைச்சரா இருந்தீங்க அந்த காலகட்டங்கள்ல, அதற்கு பிறகு இத்தனை மாதங்களா இருக்கிறது. கூவத்தூர்ல நடந்த விஷயங்களை குறித்து என்ன வெளிப்படையா உங்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கு? இன்னைக்கு திடீர்னு ஏன் அதுல வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம்.
அப்படி இல்லை. அந்த குஜராத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு இதில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை உடனே வருமான வரித்துறையை சார்ந்தவர்கள் வந்து அதை சம்பந்தப்பட்ட அமைச்சரை சோதனை இடுறாங்க. அந்த சோதனைகள் வந்து நடக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள எழுகிற ஒரு கேள்வி, அப்ப கூவத்தூர்ல இவ்வளவு நடந்தது, பகிரங்கமா நடந்தது, எல்லாத்துக்கும் தெரியும். அனைத்து எம்எல்ஏக்களும் அந்த இடத்துல வைக்கப்பட்டார்கள். அப்ப ஏன் வந்து இந்த வருமான வரித்துறை வந்து அமைச்சர்கள் மேலையும் திருமதி சசிகலா அவர்கள், தினகரன் இதுல சம்பந்தப்பட்டவங்களது மேல வந்து அந்த வருமான வரித்துறை ஏன் அப்ப சோதனை செய்யப்படல? அப்ப நடந்த பண பரிவர்த்தனைகள் வந்து ஏன் வந்து இந்த சோதனைக்கு வருமான வரித்துறை வந்து இவங்களை எல்லாம் உட்படுத்தல அப்படிங்கிறது எல்லார் மனதிலையுமே அந்த செய்தியை பார்த்த உடனே எழுகிற ஒரு கேள்வி அது. இந்த ஒரு வாரத்துல 4 முறை பிரதம அமைச்சரை சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். அவருடைய அணியை சார்ந்த நீங்க எல்லாம் இருக்கீங்க. இவ்வளவு பெரிய தவறு நடக்கிறது அப்படின்னு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லும் போது இது பத்தி பிரதமர்கிட்ட சொல்லி இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க, இதெல்லாம் கவனிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாக எந்த செய்தியும் வரலையே. இல்ல, அதாவது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து இது ஒரு குற்றச்சாட்டா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லல. ஒரு நிருபர் அந்த இடத்துல இருக்கிறவங்க கேட்டாங்க, இது மாதிரி வந்து நிருபர்கள் கேட்கிற வரைக்கும் நீங்க எந்த பதிலும் சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய உங்களுடைய அக்கறை என்பது அல்லது உங்களுடைய இந்த குற்றச்சாட்டு என்பது அந்த அடிப்படையில் தான் இருக்குது. நிருபர்கள் கேள்வி எழுப்பினால் நாங்க அதை பத்தி பேசுவோம். ஒரு நியாயமான ஒரு கம்பாரிசன் ஒரு இடத்துல, அதாவது நமக்கு வந்து ஒரு பாதகம் நடந்திருக்குது, இன்னொரு இடத்துல இந்த பாதகம் நடக்கிற பொழுது அவங்களுக்கு அந்த இடத்துக்கு ஒரு நடவடிக்கை ஏற்பட்டிருக்குது. அப்ப ஒரு எல்லார் மனதிலையும் சாதாரணமா ஒரு எழுற ஒரு கேள்வி, அப்ப ஏன் வந்து கூவத்தூர்ல நடந்த பொழுது இது செய்யல அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தமான கேள்வியை தான் இன்னைக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கேட்டிருந்தார், சொல்லியிருந்தார்கள். நான் தொடர்ந்து வர இணைப்பில் இருங்க. திருமணி, எப்படி பாக்குறீங்க இந்த 2 தரப்புல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் சூடான நிறைய வார்த்தைகள்? திரு சி வி சண்முகனுடைய குற்றச்சாட்டு நேரடியா திரு ஓ பன்னீர்செல்வத்தை நோக்கி தான் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? சேகர் ரெட்டியை நீங்க தான் வந்து அறிமுகப்படுத்துறீங்க. நீங்க பொதுத்துறை இதுல வந்து பிடபிள்யூடி மினிஸ்டர் அவர் இருக்கும்போது தான் அவருக்கு கான்ட்ராக்ட் ஒதுக்கப்படுகிறது, அதன் மூலமாக பல கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அப்படின்னு அவர் சொல்லுவதன் மூலமாக அப்போது நடந்ததுன்னு அவரே ஒத்துக்கிறாராங்கிற கேள்வி நான் ஜவஹர் அலிட்ட வைக்கிறேன். இப்ப நேரடியா திரு ஓ பன்னீர்செல்வத்தை குற்றம் சாட்டுவதன் மூலமாக இவங்க திருப்பி நாங்க பேசுறோம் அப்படின்றதுலாம் ஒரு ஒரு எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது? தொடர்ந்து இதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க, மற்ற விஷயங்கள்ல இருந்து கவனம் திசை திருப்புவதற்கா அல்லது இது போற வரைக்கும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது? அது எப்படி பாக்குறது? இது வந்து இப்ப நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சி வி சண்முகம் சிட்டிங் மினிஸ்டர், அவர் வந்து தன்னுடைய பழைய முதலமைச்சர் ஓபிஎஸ் கேபினெட்ல இருந்தார். அவருக்கு எதிராக வந்து ஒரு சேகர் ரெட்டி விஷயத்தை யூஸ் பண்ணி வெளிப்படையான சார்ஜை முன்வைக்கிறார். அப்போ வந்து இது வந்து மோதல் முத்துது. இதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து 122 எம்எல்ஏக்கள் இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து மெர்ஜருக்கு பாசிட்டிவாக தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் பப்ளிக் டொமைனில் பேசும்பொழுது ஓபிஎஸ் தரப்புலேருந்து தான் திரும்ப திரும்ப அது வேண்டாம் என்று வருகிறது. நான் இன்னொரு உபரி தகவலை சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 1 மணி நேரத்தில் அதுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு நியூ என்ட்ரண்ட். இப்போ இந்த 2 அணி என்பது கிட்டத்தட்ட 3 அணியாக தான் இன்னைக்கு இருக்குது. டிடிவி தினகரன் இன்னைக்கு போய் நம்ம இவங்க திருமதி சசிகலா அவர்களையும் சந்தித்துட்டு வந்திருக்கிறார். அவர் வந்து நான் ஆகஸ்ட் 5க்கு பிறகு என்ன செய்ய போனார். இப்போ நீங்கள் முதல்ல உங்களோட ஓப்பனிங் ரிமார்க்ஸில் சொன்ன மாதிரி வந்து அப்படின்னா இந்த ஆட்சியை பற்றி நல்லா இருக்குன்னு சொன்ன தினகரன் அவர்கள் இப்படி ஒரு வேகா பேசியிருக்கிறது எடப்பாடி அரசு மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் அந்த லைன் எடுப்பாரான்றத ஒரு சந்தேகம், அதுதான் அதில் இருக்கக்கூடியது. டிடிவி தினகரனை பற்றி ஒரு தகவல், பொதுவெளியில் பேசியிருக்க வேண்டிய அளவுக்கு பேசாமல் போன ஒரு தகவல் வரும் நாட்களில் பேசப்படும். அதாவது அவர் வந்து 95ஆம் ஆண்டு நரசிம்மராவ் அரசாங்கம், ஜெயலலிதா அரசாங்கம் இருக்கும்போதே அவர் மீது ஃபெரா வழக்குகள் போடப்பட்டு 96ல் வந்து பிப்ரவரி என்று நினைக்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஹி வாஸ் ஹெல்ட் அண்டர் காஃபி போசா. காஃபி போசால அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து அப்பீல்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பீல்டு பண்ணவருடைய சொத்துக்கள் வந்து உடனடியாக பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்பது சஃபேமா என்ற ஒரு சட்டம். 96ல் திரு டிடிவி தினகரன் அவர்கள் காஃபி போசால 3 ஃபெரா கேசஸ், காஃபி போசால அவரை டீடைன் பண்றாங்க. 1 ஆண்டு சிறையில் இருந்து விட்டு வெளியில் வருகிறார். அவருடைய காஃபி போசாவை வந்து ஐ திங்க் 2000ஆவது ஆண்டுல வந்து இங்க இருக்க போர்டோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோ, ஐ திங்க் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல் பண்ணுது. 2006ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் கேஜி பாலகிருஷ்ணன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் தலைமையிலான பெஞ்ச் திரு தினகரனை காஃபி போசால 1 ஆண்டு அப்பீல் பண்ணது வந்து
கரெக்ட், சரி அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவர் ஒருவரையாவது நம்ம வந்து காஃபி போஸ்டால டிடைன் பண்ணி அந்த காஃபி போஸ்டா டிடென்ஷன் வந்து சரி செல்லுபடியாகக்கூடியது என்று இந்தியாவின் ஹையஸ்ட் பாடியாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டால் இம்மிடியேட்டா சொஃபேமா என்கின்ற ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது, அது அமலுக்கு வந்துவிடும். அது என்னன்னா, தினகரன், இந்த விஷயத்துல தினகரன் யாருக்கு எதிராக அது பிறகு அவருடைய சொத்துக்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள், உறவினர்கள், அது அந்த லாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது அத்தனையும் வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணணும். இது சட்டம். இன்னைக்கு 11 ஆண்டுகள் ஆகுது, ஒரு இன்ச்சு கூட மூவ் ஆகல. இதுக்கு நடுப்புற இந்த ஜனவரியில் வந்து அவர் மீது போடப்பட்ட 28 கோடி ரூபாய் அந்த அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அப்பீல் பண்ணுது. அதையும் அவங்க இது வரைக்கும் கட்டல. இது வந்து ரொம்ப டிக்லிஷ் லீகல் இஷ்யூவா இருந்தாலும் நான் கேட்க விரும்புவது, 2006ஆம் ஆண்டு இந்தியாவின் உச்சநீதிமன்றம் ஒருவர் காஃபி போஸ்டால் அப்பீல் பண்ண பிறகும் அவர் மீது சஃபேமா ஆக்ட் ஏன் வந்து ப்ரொசீட் ஆகல? இதுல 2006 இருந்து 2017 வரைக்கும் 2 அரசாங்கங்கள், முதல் 6 இருந்து 14 வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசும், இந்த 3 ஆண்டுகள் வந்து மோடி அரசும் இருக்கின்றன. வேற இந்த இஷ்யூ பத்தி நான் எனக்கு தெரிந்த ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர், அவர் இந்த கேஸை ஒரு காலத்தில் கவனிச்சவர், இப்ப ரிட்டையர் ஆனவர். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, சிரிக்கிறார், அவர் வந்து தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ்ன்ற. இது வந்து இப்போ நான் கேட்டேன், என்ன சார் பொலிட்டிக்கல் டிசிஷன்னா, பிஎம்ஓ லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு இது வந்ததுனா தான் நாங்கள் வந்து காஃபி போஸ்டால் அப்பீல் பண்ணவனுக்கு இப்போ மேலே வந்து சஃபேமாவை இது பண்ண முடியும். இது ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடறேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், 30 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட வெண்ணிராடை நிர்மலாவை வந்து தமிழக மேலவைக்கு அனுப்பும் பொழுது எம்ஜிஆர் அதிமுகவில் அவங்க வந்து இன்சால்வன்சி மஞ்சள் நோட்டீஸ் வாங்க அது கொடுத்துருக்காங்கன்னு பிரச்சனை வந்தப்ப அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபை ஆனோடனே மேலவையே எம்ஜிஆர் கலைத்தார். அதற்கு பிறகு கொண்டு வர முடியவில்லை. அது மாதிரி நம்ம நாட்டில் வந்து சட்டங்கள் ஒழுங்காகத்தான் இருக்கின்றன, அமல்படுத்துபவர்கள் சரியில்லை. ஆகவே டிடிவி தினகரன் அவர்கள் மீது இந்த சார்ஜ், இந்த விஷயம் எல்லாமே நீங்க நெட்ல போனீங்கன்னா தெரிஞ்சிடும். அவரை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவரோட லீகல் டீம் தயாரா இருப்பாங்க. என்னுடைய கொஸ்டின், காஃபி போஸ்டால் அப்பீல் பண்ண ஒருத்தரை சஃபேமா ஆக்டை ஃபாலோ பண்ணாம 11 ஆண்டுகள் அவர் தேர்தல், அதாவது வந்து அரசியல் இருக்கிறதுக்கும் அவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்குலாம் எந்த தடையும் இப்ப இல்லை. பட் வாய் சஃபேமா வாஸ் நாட் இன்வோக்ட்? இந்த கேள்வியை வந்து பொதுவெளியில் எவரும் வைப்பதில்லை. வரும் நாட்களில் இது பிரச்சனை ஆகலாம், எனக்கு தெரியாது. ஆனா அது வந்து அவருக்கு அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடியா மாறும்னு நினைக்கிறீங்களா இந்த நேரங்களில்? இப்ப அவர் வந்து தீவிரமான அரசியல நான் வர போறேன். எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து இப்போ வந்து மோடியோட செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடியோட செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா, நேற்று கர்நாடகாவில் அமைச்சர் வீட்டில் நடந்த ரெய்டுல இருந்து இதுல நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ்ல வீர்பத்ர சிங் வீட்டில் அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு முதல் நாள் நடந்த ரெய்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் வந்து எல்லார பத்தியும் எல்லா விவரங்களும் தவறு செய்தவர்களை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுல இன்னொரு சிறப்பம்சம், அழகாக அதை எப்ப யூஸ் பண்ணணும்ன்றது மோடி அரசுக்கு தெரியும். டிடிவி அவர்களை பொறுத்தவரையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால், அதுல வேற ஏதோ வெளியில தெரியாம மாற்றங்கள் இந்த சட்டத்தில் வந்திருந்ததுன்னா ஆக்ஷன்ஸ் தள்ளி போகலாம். பட் இதுவரைக்கும் மாற்றங்கள் இல்லாத பட்சத்தில் அவரோட காஃபி போஸ்டா டிடென்ஷனை சுப்ரீம் கோர்ட் அப்போல்டு பண்ணியும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்படவில்லை என்பது மத்திய அரசு ஒரு கட்டத்தில் பதில் சொல்ல வேண்டிய நேரம். திரு தங்க தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார் நம்மோட. 5ஆம் தேதியிலிருந்து நான் வந்து மக்களை அல்லது கட்சிக்காரங்களை போய் சந்திக்க போறேன் அப்படிங்கிறாரு. தீவிர அரசியலில் ஈடுபட போகிறேன். நான் ஒரு நேரம் கொடுத்திருந்தேன், அதை இவங்க பயன்படுத்தல, கட்சியோட வளர்ச்சி நடக்கவே இல்லை, அப்படியே இருக்குது அப்படின்றீங்க. இப்ப 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன முடிவுகள் எடுக்க போறீங்க? அரசாங்கத்தை பற்றிய கேள்விகள் எல்லாத்தையும் தவிர்க்கிறாரு. நான் பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் அரசாங்கம் நல்லா நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்ன ஒருத்தர் தஞ்சாவூர் வரைக்குமே அரசை பற்றி எந்த கருத்தும் சொல்லல, எதிராக பேசல. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நல்லா தான் செய்கிறாரு அப்படின்னு தஞ்சாவூர்ல இந்த துக்க நிகழ்ச்சியில வரைக்கும் பேசியவர்கள் இந்த 2 நாள்ல அப்படியே மாறுது. என்ன அவங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறீங்களா நீங்க? என்ன கால அவகாசம் விளங்கல. இல்ல, நேரடியா எப்பவுமே பேசக்கூடியவர் திரு டிடிவி தினகரன் எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல எந்த கேள்வியும் தவிர்க்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து ஆட்சியை பத்தின மதிப்பீடு அல்லது ஆட்சி எப்படி நடக்குதுன்னு கேட்டா, நான் என்னுடைய பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அப்படின்னு நீங்க சொல்றதோட அர்த்தம் என்ன? இல்லைங்க, அவர் என்னைக்குமே ஆட்சியை பற்றி குறை சொன்னதில்லை. அம்மா ஆட்சி நடக்கணும் தான் நாங்கள் எல்லாம் பாடுபட்டு அம்மா ஆட்சியை கொண்டு வந்துட்டோம். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இருக்கார், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ கட்சி வந்து தொய்வாய் நிற்குது. கட்சியை வழிநடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். துணை கட்சியை அவர் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இப்ப தலைமை கழகத்தில் அவ்வப்போது கூட்டங்கள் நடக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களை பாக்குறாங்க, மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் நடக்குது. என்ன கட்சி உங்களுக்கு? கட்சி ஃபங்க்ஷன் கிடையாது. மாவட்ட செயலாளர் கூப்பிடுறது, தலைமை கழக நிர்வாகி கூப்பிடுறது கட்சி கிடையாது. லோக்கல் இன்டீரியராக போய் கேடர்ஸை பார்த்து டெவலப் பண்ணாதான் கட்சி ஃபங்க்ஷன். சும்மா மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு 4 வாரம் பார்த்துட்டு அமைச்சர்கள் ஒவ்வொரு வாரம் எங்க போறாங்க போய் தொகுதிக்கு போறாங்க. கட்சி வேலை என்ன நடக்குது?
அதை நாங்கள் சிஸ்டமாக இன்றைக்கி பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறதுனால பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் கட்சி ஃபங்க்ஷன் பண்ணுறதுல என்ன தப்புன்றேன் நான். பைலா பிரகாரம் எங்கள் கட்சியில் அவங்க 2 பேர் தான் சிஸ்டமாக பண்ண முடியும். இதை தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு புரியலை. இல்லை, எவ்வளவு நாளா பொறுமை காத்ததற்கான காரணம் என்ன? இப்ப திடீர்னு வீறு கொண்டு எழுவதற்கான காரணம் இதுதான் கேட்கிறேன் இப்ப நான். இல்லை சார், இப்போ நீங்கள் சார் சொன்னார், இப்போ மத்திய அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம பேசிக்கிட்டு அந்த அழுத்தம் இப்ப இல்லையா? இல்லை, பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ஏதோ ஒரு ஃபோன் டேப்பை பிடிச்சி நீங்கள் வழக்கு போட்டு 40 நாள் திகார் ஜெயிலில் வைக்கிறீங்க. யார்கிட்ட பணம் கொடுத்தோம்னே தெரியாது எங்களுக்கு, அவங்களுக்கும் தெரியாது. இப்படி ஒரு வழக்கை போட்டு 40 நாள் உள்ள வைக்கும்போது முடிச்சுட்டு வராரு. வந்து பார்த்தா 2 பிரிஞ்ச இயக்கங்கள் பிரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, சேர்ந்தது மாதிரி தெரியல. சரி, இப்படி பிரிஞ்சிருக்கேன், நான் வந்து சேர்க்குறேன், கட்சியை வலுப்படுத்துறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விட்டாரு. இல்ல, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பக்கம் ஆட்சியை திரு பழனிசாமி தான் நடத்துறாரு அப்படிங்கிறதுல உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆட்சி தலைவரா அவர் தான் இருக்காரு, மாற்று கருத்து இல்லை, அவர் தான் இருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து வந்த பிறகு, அவரு விடுதலை வந்த பிறகு அவரை சந்திக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருந்துச்சு. 34, 35, 36, 37, கடைசியா 37 நினைக்கிறேன் எண்ணிக்கையில கொண்டு வந்து நிறுத்தினீங்க. அதன் மூலமா என்ன செய்தி சொல்ல வர்றீங்க? இன்னைக்கு சண்முகநாதன் சொல்றாரு, 2 தரப்புல இருந்து எனக்கு பேசுறாங்க, 5 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, எவ்வளவு வேணா தரோன்னு சொல்றாங்கன்றாரு. திரு டிடிவி அணியில இருந்தும் பேசுறாங்கன்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்புல இருந்து பேசுறாங்கன்றாரு. அப்போ நீங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக உங்க சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை உங்க கையில வச்சுட்டு வேற விதமான ஒரு ஆட்டம் இதுல இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நாங்க நினைச்சிருந்தா என்னைக்கோ செஞ்சிருப்போம். அது எங்களுக்கு நினைப்பும் இல்லை, அந்த செயல்பாடும் இல்லை எங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களாக பார்த்து நீங்க கட்சி வளர்க்கணும்னு சொன்னீங்க. கட்சி வளர்க்கறதுனா மாவட்ட செயலாளர்களை சந்திப்பீங்க, ஒன்றிய செயலாளர் சந்திப்பீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே இன்னைக்கு 34, இன்னைக்கு 35, நாளைக்கு 36 எண்ணிக்கைகள் இல்ல. அந்த சந்தேகம் வர வேணாம் உங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை கூட்டி ஆட்சி கவுத்துருவாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு வர வேணாம். ஆட்சியை கவுக்கிறது இல்ல, ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டை என் கையில நான் வச்சிருக்கேன்னு சொல்ல இல்ல, அது நோக்கம் கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு இப்ப மாவட்ட செயலாளர் வந்து பாக்குறாங்க, ஒன்றிய செயலாளர் வந்து பாக்குறாங்க, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்ல, அங்கேதான் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர்றது மட்டும் பிளாஸ் பண்றீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் சொல்லி மாவட்ட செயலாளர் வந்தது என்னைக்குமே சொல்ல மாட்டேன்றீங்களே, வந்து பாக்குறாங்க. எங்களுக்கு நிலை. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன? சண்முகநாதன் நேரடியா உங்க மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க, உங்களுடைய அணியின் மீதும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. வந்த அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே, எனக்கு 5 கோடி கொடுத்தாங்க, 10 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. இன்னைக்கே இந்த ஸ்டேட் அதுதான் கேட்கிற திரு தினகரன், தீவிர அரசியல்ல நான் வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இதெல்லாம் நடக்கும் போது அப்ப நீங்க வந்து வேற முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்களா? ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு போகும்போது 10 கோடி வாங்கிட்டு தான் போனார். அப்ப சண்முகநாதன் கேட்கிறேன் நான், அவர் 10 கோடி வாங்கிட்டு தான் போனாரா? அது கேட்பா உங்களுக்கு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருந்தா மேடையில போய் மேடையில இல்ல, அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னைக்கு மேடையில தான் பேசுறாரு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல தான் பேசுறாரு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் பேசுறாரு, ஃபங்க்ஷன்ல மட்டும் இல்ல, கீழே இறங்கி பத்திரிகையாளர் கேக்குறாங்க, அதையும் சொல்றாரு 5 கோடி இல்லங்க, எவ்வளவு வேணா தரேன்னு சொல்றாங்க. தாதாரம் இருந்தா கொடுக்க, குற்றச்சாட்டு இருந்தா கொடுக்க. இப்ப ரெண்டு அணிகளையும் இணைக்கிறேன் அப்படின்னீங்க, இணைப்புக்கான ஏதாவது சாத்தியம் இருக்கா? 2 பேரும் மாறி மாறி இப்ப பேசுறாங்க. திரு சி.வி. சண்முகம் இன்னைக்கு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை திரு ஓபிஎஸ் மேலே வைக்கிறாரு. இது என்ன நடக்க போகுது? ஏன் இந்த கேள்வியில் திரும்ப வருதுன்னா, நீங்க வந்து ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால அந்த கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் முழுக்க முழுக்க இன்னும் வந்து ஒரு நிர்வாகத்தை கவனிக்க முடியாம இந்த விஷயங்களுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்காங்கிற கேள்வியும் வருது. அதான் சார், நிர்வாகத்தை அவங்க பார்க்கட்டும், கட்சியை நாங்க பார்க்கிறோம். திரு ஓ பன்னீர்செல்வம் எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவர். அவர் இருக்கும் தொட்டி இந்த ஆட்சியை பத்தி குறையும் பேசல, ஒன்றும் பேசல. அவர் இந்த ஆட்சியை விட்டு இறங்கின பிறகு ஊழல் ஆட்சின்றாரு, இதுன்ற எங்களுக்கு புரியல, அது எதுக்கு பேசுறாருன்னு சொல்லி. என்ன எங்களுக்கு இந்த கூவத்தூர்ல வருமான வரி சோதனை நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க தான் அப்ப அங்க இருந்தீங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை முழுவதாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் தான் அங்க வச்சிருந்தாங்க. அப்படியான ஒரு நிகழ்வுல வருமான வரித்துறை சோதனை நடத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற திரு செம்மலை, திரு மாபா பாண்டியராஜன் எங்க கூட தான் இருந்தாங்க, கூவத்தூர்ல இருந்துதான் போனாங்க. ஏன் அப்ப அவங்களுக்கு தெரியல? சரவணன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? மதுரை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் 4 கோடியில இருந்து 6 கோடி ஆச்சு, இங்க இருந்து பேருந்துல போகும்போது ரேட் ஏறிக்கிட்டே இருந்துன்னு சொன்னாதான் செஞ்சாரு. என்ன சொன்னாரு? நாங்க கொடுத்தோம்னு சொன்னாரா? காட்சி ஊடகத்தில் நீங்க பாத்தீங்கல்ல, அதுதான் கேக்குறேன். அப்ப வந்து கட்சியை கட்டுக்குள்ள வைத்திருந்தது நீங்க தான், அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் வேற யார் மேல வருமான வரித்துறை சோதனை நடந்திருக்கணும்னு கேக்குறாரு. அப்போ தெரியல, அவர்தான் கேட்கலாம். தேவையில்லாத கேள்வி இது. ஒரு முன்னாள் முதலமைச்சர், உங்க கட்சியில மூத்த நிர்வாகிங்க, அவர் கேட்கிற கேள்வி தேவையில்லாத கேள்வி. ஆமாங்க, இது எப்படிங்க இது இந்த கேள்வி சரியா வர? எங்க வருமான வரி சோதனை நடத்த சொல்றாரு? அங்க கூவத்தூர் நடத்திருக்கணும்ன்றாரா?
வந்தாங்களே, இவர் சொல்லி தான் வந்தாங்களே. அன்னைக்கு காப்பந்து சர்க்கார் நடக்குது, யாருமே ஆட்சியில் இல்லை, வந்த எல்லா அதிகாரி, போலீஸ் அதிகாரி உட்பட எல்லாம் வந்தாங்களே, இன்கம் டாக்ஸ்லேருந்து வந்தாங்களே, என்ன நடக்குது, என்ன செய்யறீங்க, அதிகாரிகள் வந்தாங்க, நீதிமன்ற உத்தரவுப்படி அதிகாரிகள் செக் பண்ணாங்களே, வந்த அதிகாரிகள் அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. இல்ல, டிரான்ஸ்ஃபர் ரெண்டாவது, வந்தவங்க செக் பண்ணாங்கல்ல, என்ன நடந்துச்சுன்னு கேட்கறாங்க, பூரா பிளைனா தானே சொல்றாங்க, ஒண்ணுமே நடக்கல, நாங்க தங்கி இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னு தானே சொன்ன பிறகு தானே போனாங்க. ஆட்சி அதிகாரத்தை இவர்கிட்ட கையில கொடுத்தது சசிகலா அவர்கள் தான் அப்படின்னு நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறீங்க. திரு ஜெயக்குமார் வெளிப்படையா சொல்றாரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் அவர், அவருடைய முழுமையான கட்டுப்பாட்டுல 122 பேர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு வந்திருக்கிற ஒருத்தரை இவங்க நியமிச்சதா சொல்றதே தவறு அப்படிங்கிறார். சார், இதெல்லாம் உண்மையிலே மனச்சாட்சின்னு ஒண்ணு வேணும் சார், இது உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன யாருக்கெல்லாம் மனசாட்சி வேணுங்கிறீங்க? இல்ல 122 பேர் கூவத்தூர்ல இருக்கா, சின்னம்மா அங்க வந்து தங்குறாங்க, ஒரு நாள் தங்கி 2 நாள் தங்குறாங்க, தங்கி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, சரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கட்டும், அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான் போய் ஓட்டே போடுறோம். ஏன் அப்ப அதை ஏன் இது இப்படி சொல்றாரு? இது ஜெயக்குமாருக்கு தெரியுமே, இப்ப பல்ட்டி அடிக்கிறாருன்னா இதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? அன்னைக்கு அந்த சின்னம்மா வந்து அன்னைக்கு கூவத்தூர்ல தங்காட்டி இந்த ஆட்சி இல்லை சார், இது உலகத்துக்கே தெரியும் சார். கண்ட்ரோல் அவ்வளவு இது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, சின்னம்மா எடுக்கிற முடிவுக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் ஒத்துக்கிட்டாங்க. இது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டு தானே அவன் சரிண்டாரு. இன்னைக்கே இப்படி விரட்டுறீங்க எங்களை? அன்னைக்கே நீங்க வேணாம், நாங்களே ஒன்று சேர்ந்து நாங்க முதலமைச்சர் எல்லா மந்திரி நாங்க போட்டுக்கிறோம் சொல்லிருக்க வேண்டியதானே? யாருமே சொல்லலையே. இன்னைக்கு பேசுறாங்கல்ல மந்திரிகள், அதே மந்திரிகள், இந்த 32 மந்திரிகள் அன்னைக்கு கூவத்தூர்ல உட்காந்து, யார் நீங்க வர வேணாம், உங்க குடும்பம் நீங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி ஒதுங்கி இவங்க செஞ்சிருந்தா நான் பாராட்டுவேன். அன்னைக்கு செய்யலையே, அன்னைக்கு எல்லாம் அமைதியாவில் இருந்தீங்க. அமைச்சர்கள் எந்த முயற்சியும் எடுக்கல, எல்லாமே இவங்க செய்துதான் வந்தது அப்படிங்கிறீங்க. அப்புறம் அவங்க தானே முடிவு எடுத்து சொன்னாங்க எல்லாத்தையுமே. சரி, நான் வரேன். எதுவுமே செய்யாம இன்னைக்கு வந்து இப்படி விரட்டிட்டு இருக்கிறது என்ன நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும், இன்னொரு கேள்வி வருது திரு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும், அமைச்சர்களுக்கு ரொம்ப குறிப்பா. கமல் வந்து ஊழல் ஆட்சி அல்லது ஊழல் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அத்தனை அமைச்சர்களும் சேர்ந்து அவர் மேல மிக கடுமையான தாக்குதல், தனிநபர் தாக்குதல், அவர் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசி அவ்வளவு கடுமையான தாக்குதல்கள். அதே விஷயத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் முன்வைக்கிறாரு, மற்றவங்க முன்வைக்கிறாங்க, அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கு அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது இது? அதாவது வந்து அம்மாவனுடைய ஆட்சியின் நீட்சியாக தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது எதிர்க்கட்சிகள் அன்றைக்கு நினைத்தது ஒன்று, இன்றைக்கு நடப்பது வேறு. அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இது இந்த ஆட்சி எப்படியும் கூடிய விரைவில் கலைஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான். இல்ல நான் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் இல்ல திமுக காங்கிரஸ் இது போன்ற கட்சிகள் நினைத்தது. அதற்கு மாறாக இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாக, மக்களுக்கு சிறப்பான திட்டங்களை கொண்டு வர ஆட்சியாக இருக்கிறதுனால அவர்களுடைய ஊழல் என்ற அந்த கோஷத்தை இப்ப எதிர்கட்சிகள் கலப்பினாங்க தேவையில்லாம. ஆனால் இன்றைக்கு அந்த வகையில் அவர்களோடு இன்றைக்கு அவர்களோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்றேன். அவர்களோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அப்புறம் எப்படி நீங்க இணைப்புன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? அவரு நாங்க வந்து பேச்சுவார்த்தை குழுவே கலைச்சிட்டாங்க, நாங்க பேசவே இல்லைன்றாரு கேசிபி. நீங்க ஆனா இணைப்பு நடக்கும் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றாங்க. என்ன அடிப்படையில் நீங்க திரு ஓ பன்னீர்செல்வம் இப்படி வந்து ஊழல் ஆட்சின்னு சொல்றாரு, அதுக்கு பிறகு இணைப்புக்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல, இணைப்பு நடக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சருடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. ஆனா அன்றைக்கே அண்ணன் ஓபிஎஸ் வந்து அந்த குழுவை கலைச்சிட்டோன்னு சொன்னாரு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிலைகளா நீங்க எடுக்கணும். முதல்ல அம்மாவனுடைய மறைவுக்கு முன்பாக இருந்த அதிமுக, அதன் பிறகு அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு சின்னம்மா சசிகலா அம்மையார் இருந்த வரைக்கும் அவர் ஜெயிலுக்கு போவதற்கு முன்பாக இருந்த ஒரு நிலை, அதன் பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 122 எம்எல்ஏக்களோடு அவர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு தமிழகத்தை ஒரு சிறப்பான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு எழுது. இன்றைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்சி மட்டும் இல்ல, கட்சியும் வந்து சிறப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்சி ஒன்னும் நடக்கலங்கிறதா இல்ல, அதாவது கட்சி நடக்காமையா இந்த 60 நாட்கள் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அம்மா சின்னம்மா வந்து சிறைச்சாலையில் இருக்காங்க, அவர் சகோதரர் டிடிவி வந்து பெயில்ல இருக்கிறாங்க. அப்படி இருந்து இந்த 60 நாட்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் நடக்கலையா, கூட்டங்கள் நடக்கலையா, எத்தனையோ கட்சி சார்பாக விழாக்கள்லாம் எவ்வளவு நடந்துகிட்டு தான் இருக்குது.
அதில் ஒருங்கிணைத்து இன்றைக்கு சிறப்பான முறையில் தான் ஆட்சியும் கட்சியும் அம்மா என்ன நிலை எடுத்திருந்தாங்க, ஒரு கட்சியும் ஆட்சியும் சிறப்பா நடக்கணும்டா, அது என்னண்டா அது ஒருவர் தலைமையிலே இருக்கணும், அப்பதான் அந்த கட்சியும் ஆட்சியும் சிறப்பா நடக்கும். ஒருவர் யாருங்கிறதா இப்ப கேள்வி. அதுதான் எடப்பாடியார், அவர் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதும் ஆட்சிக்கும் நிச்சயமாக அவர்தான் தலைவர் என்பதில்லை. அவருடைய தலைமையில் அவருடைய சொல் கேட்டு அவருடைய தலைமையின் கீழ் அது ஒரு குழு அமைத்து நடைபெறும். அதுதான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்குது. இது தொண்டர்கள் இதை தான் விரும்புறாங்க. இல்ல இப்ப இந்த கட்சி அவரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா குறைஞ்சபட்ச கட்சியுடைய பத்திரிகை யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னாவது தெரியணும். குறைஞ்சபட்சம் சார் அம்மா இருக்கிற வரைக்கும் நமது எம்ஜிஆருடைய பத்திரிகையினுடைய செயல்பாடு கேக்குறேன். இல்ல இப்போ அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க போது திரு சி.வி. சண்முகம் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். திரு ஓ பன்னீர்செல்வம் தான் சேகர் ரெட்டியை அறிமுகப்படுத்துகிறார். அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது தான் சேகர் ரெட்டி கான்ட்ராக்டரா வராரு. அப்ப ஊழல் நடந்தது, அவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் நடந்தது அப்படின்னா அப்ப முதலமைச்சர் யாரு, ஆட்சி யாரு? அது மேலும் சேர்த்து நீங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இல்ல அவர் எந்த அடிப்படையில் அமைச்சர் சிசிவி சொன்னார்னு தெரியல. ஆனா ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய முதுகை திரும்பி பார்க்க வேண்டும். அவர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் சேகர் ரெட்டியினுடைய தொடர்பு இருப்பவர் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் மீதும் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மற்றவர் மீது குற்றச்சாட்டு நீங்க ஏன் சொல்லணும்? இல்ல அந்த குற்றச்சாட்டு அதுதான் இப்பதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அவர்களோட எதிர்க்கட்சியோட சேர்ந்துதான் இந்த குற்றச்சாட்டு அவர்களுடைய அணியில் இணைஞ்ச மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார். அவருக்கு இந்த ஆட்சி எப்படி எதிர்க்கட்சிகளுக்கு இந்த ஆட்சி நடக்க கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கோ அதே எண்ணம் தான் அண்ணன் ஓபிஎஸ்க்கும் இன்னைக்கு வந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு குற்றச்சாட்டு சொல்றாரு தவிர, நான் சொல்லக்கூடிய விஷயம் அவர் ஆட்சி காலத்திலையும் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது என்பதை தான் அமைச்சர் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன ஆதாரம் என்று அவர் கேட்க மாட்டாரா? அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அமைச்சர் சட்ட அமைச்சருக்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்தாக நான் பார்க்கிறேன். எனக்கு உண்மையிலேயே புரியல. அதாவது நம்முடைய நண்பர்கள் சொல்ல வச்சு பார்க்கும்பொழுது வைக்கப்பட்ட பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே எதிர்க்கட்சிகளால கூட வைக்கப்படல, இவங்களாலேயே. இப்போ மினிஸ்டர் சி.வி. சண்முகம் சொன்னதும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசும்போது சொன்ன சில தகவல்களும், அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டர்ட்டி லின்னு நீங்க வெளியில அழுக்குகள் வெளியில வீசப்படுகின்றன. குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் திரும்ப திரும்ப இந்த அணியிலிருந்து அந்த அணிக்கும் அந்த அணியிலிருந்து இந்த அணிக்கும் வைக்கப்படுகிறது. அதற்கு எந்த பதிலும் இரண்டு தரப்பிலிருந்தும் இல்லை. ஆகவே இது ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா இது இந்த கிரைசிஸ் ஒரு இது எதையோ நோக்கி போகுது. இது அப்புறம் இந்த ரெண்டு தரப்புல பின்னால் மத்திய சர்க்காரோட பிஜேபிஎம் மோடியோட ஹேண்ட் இல்லாம இது நடக்கும்னு நான் நம்பல. ஏன்னா ஒரு வாரத்துல நீங்க திரு இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க மட்டுமே இவங்க தரப்புல there is a new entrant டிடி தினகரன். மோடி அவர்களை 3 நாட்களில் 4 முறை நம்முடைய பிரதமர் பார்த்தார் என்பது ஆச்சரியமான விஷயம். அருண் ஜேட்லி, அமித்ஷாவை தவிர வேறு யாருமே நம்முடைய பிரதமரை சந்திக்கவே முடியாது. ஸோ பிஜேபி எஸ்பெஷலி பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக விஷயத்தில் அவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகத்தான் தகவல்கள். அப்படி சொல்ல முடியும். நீங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக நீட் பிரச்சனை உள்ளிட்டவைகளுக்காக விஜயபாஸ்கரே பலமுறை சந்திக்கிறார். விஜயபாஸ்கர் அதற்காக பார்த்தார் என்பது கேமோஃப்ளாஜ். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அது ஒரு வெளியில் சொல்லப்படுகிற காரணம். அதே விஜயபாஸ்கர் இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் 4 மணி நேரம் கொஸ்டின் பண்றாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை இன்கம் டாக்ஸ் ரெய்டு செய்வதும் 89 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பணம்லாம் வெளியில டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு என்று வெளிப்படையாக சொல்லுவதும், அதுக்கு பிறகு ஒன்று அந்த அமைச்சர் மாநில அமைச்சரவையிலிருந்து விலக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது இப்ப மேற்கு வங்கம் மாதிரி நடந்திருந்ததுன்னா ஆளும் கட்சி தெருவில் இறங்கி போராடி இருக்கும். நீங்க பழி வாங்குறீங்கன்னு. ரெண்டுமே இன்னைக்கு ஆளக்கூடிய எடப்பாடி அரசு செய்யல. அதாவது அவங்க ரியாக்டே பண்ணல. ஒரு மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டர், நம்ம எல்லாருக்கும் அவர் தான் மந்திரி. ஓட்டு போட்டோமோ இல்லையோ, இன்னைக்கு பெங்களூர்ல காங்கிரசினுடைய அமைச்சர் வீட்டுல கூட இது ரெய்டு நடந்திருக்கு. அதுக்காக அவர் பதவியில விலகி இன்றைக்கும் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இன்றைக்கும் இருக்கக்கூடியவர் ராசா அவர்கள். குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் ஒருவர் பதவி விலகணும்னா யாருமே இந்தியாவில் பதவியிலே இருக்க முடியாது. என்னோட கேள்வி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. நீங்க நான் சொல்ல வர கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவரு தப்பு செஞ்சாரு செய்யல அதுக்குள்ள போவாதீங்க. கர்நாடகா உதாரணத்தை நீங்க காமிச்சு பேசுறீங்கல்ல, அங்க இருக்க சீஃப் மினிஸ்டர் இதுக்கு ரியாக்ட் பண்றாரு. அந்த கேபினெட் ரியாக்ட் பண்ணுது. காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க. அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்மை என்றே நாம் வைத்துக் கொள்வோம்.
ஒரு சிட்டிங் மினிஸ்டரை போய் நீங்க ரைட் பண்றதுன்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு பெரிய இழிவான காரியம். குறைந்தபட்சம் அந்த முதலமைச்சர் செய்ய வேண்டியது அவர் ரியாக்ட் பண்ணணும். சித்தாராமே அதை எதிர்த்து நீங்க சூறையாடி இருக்காங்க, அது சரிங்கறாங்களா? அத மாதிரி சூறையாடணும்னு சொல்றீங்க. நான் கேக்குற புரியல. ஆபீஸா அங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் சூறையாடி இருக்காங்க, அத மாதிரி செய்ய ஒரு அமைச்சர் வீட்ல இப்படி விஷயங்கள் நடக்கும்போது குறைந்தபட்சமாக ஒரு கட்சியாக எதிர்வினையாற்றிருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதுல. சார், இட்ஸ் ரைடிங் தி சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டரோட கேபினெட்ல இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் வந்து அது தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். இந்த அணிகள் இவ்வளவு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை மாறி மாறி வைக்கின்ற நேரத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்? திரு மணி குறிப்பிட்டது போல இது எதை நோக்கி இந்த பயணம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நேர்பட பேசு தொடர்கிறது. திரு கே.சி. பழனிசாமி, என்னதான் இப்போ உங்க அணியினுடைய எண்ணமா இருக்கு? என்ன செய்ய போறீங்க? இப்படியே வந்து குழப்பங்களோடையே வைத்திருக்கிறது தான் உங்க அரசியலாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது இப்போ எங்களுக்கு கோயம்புத்தூர் கூட்டத்தில் வந்து 40,000 பேருக்கு மேலே வந்து எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் வந்து பொறுப்பாளர்கள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு ஈரோடில் ஓடாநிலையில் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்து 30,000 பேருக்கு மேலே வந்தாங்க. இன்றைக்கும் அவைத்தலைவராக இருப்பவர் அண்ணன் மதுசூதனன் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருப்பவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு நாங்கள் களத்தில் இறங்கி மக்களோடு தொண்டர்களோடு நெருங்கி பழகுகிற பொழுது அனைவரும் எங்களோடு தான் இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. சட்டமன்ற உறுப்பினர் உங்களிலிருந்து அந்த பக்கம் போயிட்டாரு. முன்னேற்ற கழகத்தின் அதெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு தானே பேசுறோம். இவ்வளவு வராங்க, அங்க வராங்க, ஆறு குட்டி அங்க போயிட்டாரு. நான் சொல்றேன், ஒரு இருந்த 12 பேர்ல ஒரு ஆளை எங்களுக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை அண்ணன் மதுசூதனன் அவர்கள் தலைமையிலும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தின் அவர்கள் தலைமையிலும் சேர்த்து விரைவாக நாங்கள் நடத்தி திருமதி சசிகலா அவர்கள் எந்த பொதுக்குழுவாலே ஒரு தவறுதலான ஒரு பைலாவிற்கு விரோதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக தற்காலிக பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டாரோ அந்த நியமனத்தை நாங்கள் ரத்து செய்துவிட்டு திரு தினகரன் அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த இயக்கத்திற்கு தொடர்பில்லாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்தி நாங்கள் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இரட்டைலையை பெற்று தலைமை கழகத்தில் உட்கார்ந்து இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்துவோம். இல்ல உங்களுடைய தலைவர் திரு பன்னீர்செல்வம் தான் சின்னமாவை பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணி வீட்டுல போய் நோட்ல மினிட் கையெழுத்து வாங்கிட்டு வந்தது ஓ பன்னீர்செல்வம். சரி, நாங்க இன்னைக்கே பொதுக்குழுவை கூட்டி உங்களை நாங்க ரத்து பண்றோம். நாங்க வந்து எங்கள்கிட்ட பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாங்க பொதுக்குழுவை கூட்டி ரத்து பண்றோம். அது எப்படி பொதுக்குழுவே இல்லையே உங்களுக்கு? நாங்க பொதுக்குழுவை கூட்டி ரத்து பண்றோம். அதையே இல்லையே, இப்ப நீங்க வந்து கட்சியில இருந்தே நாங்க கொடுத்தா நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப நாங்க ரத்து பண்றோம். கட்சி பொறுப்புகள்ல இருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டுட்டீங்க, கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டீங்க. இப்ப அதுதான் இப்ப தேர்தல் கமிஷன்ல நிக்குது. நீக்கிறதுக்கு திருமதி சசிகலா அவர்களுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. இப்ப வரைக்கும் சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டின்படி அவர்களுடைய ரெக்கார்டுகளின்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவி காலியாக இருக்கிறது. நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி அண்ணன் திரு கேசிபி வர்ற செய்திகள்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு சொல்லுங்க. 2 அணிகளும் இணைந்தால் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு தயாரா இருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுங்கன்னு சொல்றாங்கன்னு டெய்லி தினசரிகள்ல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையா இல்லையா? இப்ப நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இப்ப அதுக்கு தயாரா இல்லையா? அதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை என்பதாக தொடங்கப்பட்டுச்சு. தொண்டர்கள் ஒரு 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர மீதி இருக்கிற அனைவரும் எங்களோடு இருக்கிறார்கள். நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி திருமதி சசிகலா அவர்களின் நியமனத்தை ரத்து செய்துவிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலே இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவோம். நீங்க தான் இயக்கம் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதுவரைக்கும் தலைமை கழகம் பக்கமே எட்டி பார்க்கல உங்க அணியில இருந்து யாருமே. ஏன் அப்போ அப்படி நாங்கள் தான் ஒரிஜினலா கட்சி எங்கிட்ட தான் இருக்கு, தொண்டர்கள் எங்கிட்ட தான் இருக்காங்கன்னு சொன்னா தலைமை கழகத்திற்கு இதுவரைக்கும் ஏன் நீங்க செல்லல? நாங்கள் தலைமை கழகத்திற்கு செல்வோம். சொல்லுங்க, எப்ப போவீங்க? இப்ப திரு தினகரன் சொல்லிட்டாரு, நான் ஒரு துணை பொதுச் செயலாளர், என்னை யாரும் வரக்கூடாதுன்னு தடுப்பதற்கான உரிமை இல்லைங்கிறாரு. இப்ப முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கேயே கூட்டங்களை நடத்திட்டு இருக்காரு. தலைமை கழகத்தில் கூட்டங்களை நடத்தி கட்சி கட்டுப்பாடு தன்னுடைய கையில் இருக்குன்னு தொடர்ந்து அவர் ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்க ஒரு 12 பேரோ 10 பேரோ நிர்வாகிகள் தனியா இருந்துட்டு எங்க பின்னாடிதான் எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்றது எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறாங்க? அல்லது அப்படியே இருக்குன்னா நீங்க நடுவுல பேச்சுவார்த்தைக்கான சிக்னல்ஸ் கொடுக்குறீங்க?
நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க பின்னாடி கட்சியே இருக்குங்க. இல்ல கட்சி முழுமையா உங்க கையில இருந்தா நீங்க திரும்ப பேச்சுவார்த்தைக்கு தயாரு இல்ல, எல்லாம் இணைந்து செய்யணும், 2 அணிகள் இணைப்பு, இதெல்லாம் ஏங்க பேசுறீங்க? மக்களை ஏன் இவ்வளவு குழப்பம் என்ன வேணும்? நாங்க தனியா செயல்படுறோம், தேர்தல் வந்தா நாங்க தயாரா இருக்கிறோம், நாங்க எங்களை நிரூபிப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியது சொல்லல. மக்களோடு மக்களாக இணைந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களோடு நாங்கள் இணைந்து கோயம்புத்தூர்ல 50,000 பேரை வச்சு நாங்க அதை வெளிப்படுத்தினோம், இயக்கத்தை நடத்தினோம், இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கருத்துக்கள் பரிமாறினோம். 2 நிமிஷத்துல 10,000 பேர் கூடிட்டாங்க. 50,000 பேரை வச்சு நாங்க நடத்தினோம். சரி, இணைப்புல இருங்க திரு தங்கத்தமிழ் சொல்லுங்க. அவர் முழுக்க அவங்களுடைய அணியில தொடர்ந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு கேள்வி எல்லாமே திரு தினகரன் அவர்கள் நேற்றைக்கு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜா கன்வே ஆகுது பல பேருக்கும். குறிப்பா முதலமைச்சராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சரவைக்கு அவர் கொடுக்கிற ஒரு விஷயமா அதை பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுடைய திட்டம் தான் என்ன? இப்ப நேரா அவரோட வந்து இப்போ நான் விமர்சனத்தை தள்ளி போடுறேங்கிறது மூலமாக அவருக்கு ஏதாவது ஒரு நீங்க வந்து அவர் இறங்கி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கான ஒரு அரசியல் ஒரு மூணு இது பார்க்க வேண்டியிருக்கா? சார் இப்ப பொதுவா வந்து இப்போ இந்த ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கட்சி ஃபங்க்ஷன் எங்கேயுமே இல்லை. ஒரு துணை பொதுச் செயலாளர் முறையில் போய் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஏன் இவங்க தடுக்கிறாங்கன்றது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் வந்தா லீட் எடுத்துருவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து தலைமை கழகத்துல இருந்து அவருடைய பேனர் உட்பட கழட்டிட்டாங்க. அவர் பேனர் இல்ல, அவங்கள ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இவரோடு தொடர்பே இல்லைன்னு எல்லா அமைச்சர்களும் தொடர்ந்து சொன்னாங்க. நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் சொன்னாங்க. ஜெயக்குமார் மட்டும் சொன்னாங்க. அவரோடு 10 பேர் நின்னாங்க. சொன்னது ஜெயக்குமார். ஒவ்வொரு முறையும் அப்ப என்ன அதனை எதிர்த்து அப்ப குரல் சொல்லியிருப்பாங்களா? அவங்க எல்லாருமே அவர் ஆதரிச்சு தானே பேசினாங்க. நான் எங்களுடைய நிலைப்பாடு நாங்க சொல்றோம். நாங்க வந்து இன்னும் இப்ப தஞ்சாவூர்ல திரு திவாகரன் அவர்களும் திரு டிடிவி தினகரனும் இணைந்து நீரடித்து நீர் விலகாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததா இப்ப வந்து கட்சியை நாங்க கட்டுக்குள்ள கொண்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இவர் வந்து இன்னைக்கு சுற்றுப்பயணம் கிளம்புறது. ஆமா, கட்சியை முழு கட்டுப்பாட்டுல அவங்க கொண்டு போறது. முழு கட்டுப்பாடு இல்ல சார். திரு ஓ பன்னீர்செல்வம் அணி தொடர்ந்து சொல்றதே என்னன்னா இந்த குடும்பம் அங்க இருக்கக்கூடாது, அதுதான் ஒரே கண்டிஷன்றாங்க. யாரு சொல்றது? இப்ப அணிகள் இணைப்புக்கான ஒரே கண்டிஷன் நீங்க 2 அணியை நாங்க சேர்க்கிறோன்றீங்க. அவங்க வைக்கிற முதல் கண்டிஷனே அதானே, நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படின்னா சேராதுல, சிம்பிளா சேராதுல. அப்படின்னா இவங்க விலக போறதும் இல்லை, கட்சியும் சேர போறது இல்லை, பிரிஞ்ச அணிகள் சேர போறது இல்லை. இன்னொன்று சார், இப்போ இவ்வளவு குழப்பம் நடந்திருக்குல்ல சார், ஆட்சி அமைச்சு 2 அணிக்குள்ள குழப்பங்கள் இந்த மாதிரி இருக்குல்ல. கீழே இருக்க தொண்டை எவனாலும் ஒருத்தன் கட்சி மாதிரி இருக்கானா? ரீசன் என்ன தெரியுமா? ரெட்டலை கிடைக்கணும். எங்களுதில் ஒரு ஆள் லீடு எடுத்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்க தொண்டை பொறுமையாக இருக்கிறத மத்திய அரசும் சரி யாருமே கொஞ்சம் சாதாரண இடப்படக்கூடாது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண அதுவும் ஒரு எல்லை இருக்கு. வருமானு கேக்குறேன். கண்டிப்பா வரும், கண்டிப்பா அதுதான் நல்ல எல்லை வரும். ஒரே சின்ன தொண்டன் நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான கருத்து. ஆனா நான் கேக்குறேன், நான் பார்த்த வரைக்கும் எனக்கும் எவ்வளவோ அதிமுக நண்பர்கள் இருக்காங்க. அவங்க கோபம் பூரா உங்க மேலதான் இருக்கு. உங்கன்னா உங்க அணிகள் மேல, பிஜேபி மேலேயோ மத்தவங்க மேலேயோ கிடையாது. டிசம்பர் 5, 2016 கட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய அதிமுக நண்பர்கள் எனக்கு இருக்கிறார்கள். நீங்க வந்து உங்க தொண்டர்களுக்கு நியாயம் வழங்குற மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த அம்மாவால ஜெயிச்சிங்க, வந்தீங்க. அதிமுக சாதாரண தொண்டன் இன்னைக்கு வந்து மனம் வெதும்பி இருக்கான். அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும், உங்க 2 தரப்பும். அதாவது சொல்லுவான் இல்லையா, ஏதோ ஒரு இது வருமே, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டின்னு கிடைச்ச வாய்ப்பை நீங்களே ஸ்பாயில் பண்ணி கட்சிகள் யாரும் மோடியோ அல்லது திமுகவோ இதற்கு காரணம் அல்ல. உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் பெரிய தலைவர்களாக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான். 5ஆம் தேதி வரைக்கும் அதாவது வந்து அதிமுக தொண்டர்கள் யாரும் கட்சி அழிஞ்சு போறோம்னு நினைக்கல. ஆனா எதிர்கட்சிகளும் ஏதோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பாக்குறாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் ஏமாற்றம் தான் கிடைக்க போகுது. ஊடகங்கள்னா இப்ப ஊடகங்களுக்கு யார் பேசுறா? தனியா ஊடகமா பேசிட்டு இருக்காங்க. யார் பேசுறா? 5 கோடி குற்றச்சாட்டை யார் சொல்லுச்சு சார்? அதாவது இது வந்து ஒரு அணியில் இருக்கும் போது இன்னொரு அணி மீது வந்து குற்றச்சாட்டு சொல்வது வந்து இயல்பா. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே சரவணன் அண்ணன் ஓபிஎஸ் மீதே பல குற்றச்சாட்டுகள் மாதிரி தான் அவர் சொன்னாரு. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? அதனால ஒரு அணியில இருந்து ஒரு அணியிலிருந்து குற்றச்சாட்டு சொல்ல இயல்பானது. ஏற்கனவே இந்த விஸ்வநாதன், நத்த விஸ்வநாதன் வீட்டுல ரெய்டு நடத்தினாங்க. இதே சண்முகநாதன் இன்றைக்கு குற்றம் சொல்லி இருக்கிறாரா? அவர் வீட்டுல கூட ரெய்டு பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்ல போறாங்க? இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணி இருந்திருக்க என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்வதெல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதியாக எதிர்கட்சி அணிகளோடு இவர்களும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்றாங்க. சரி, ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்வது ஒரு இயல்பான ஒன்று.
இதுதான் எல்லா இந்தியா முழுக்க நடக்குது. ஆனா அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறதா நீங்க பாக்கணும். ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க, ஒண்ணுமே நடக்க போறது. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. அதாவது வந்து ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. சுருக்கமா முடிச்சு நான் சுருக்கமாவே சொல்றேன். அதாவது வந்து இந்த பிரச்சனைகள் இந்த நிமிடம் வரைக்கும் அதிமுக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் மோடி அரசாங்கமோ அல்லது வந்து திமுகவோ ஊடகங்களோ காரணம் கிடையாது. மெயின் ரீசன் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்க ஒருத்தர் அடிச்சுக்கிறது. ஒரு எம்எல்ஏ எனக்கு 5 கோடி ஆஃபர் பண்ணாங்கன்னு சொல்றாரு. யார் அவரு? உங்க கட்சி எம்எல்ஏ சார். அவர் வேற அணியை சேர்ந்தவர் சார். அவர் வேற அணியை சேர்ந்தவர். சட்டமன்றத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அதை நீங்க பார்க்கணும். அவங்க எந்த நிலைப்பாடு இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு அரசாங்கத்தின் மேலே சொல்றாங்கன்னா அவங்க எந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? எப்படியாவது இந்த அரசாங்கத்தை கலைத்து விட வேண்டும், கலையணுங்கிற ஒரு எண்ணத்தை கலையணும்னு நினைக்கிற ஒருத்தரோட எதுக்கு நீங்க அப்புறம் வந்து நாங்க பேசுறோம் ஒண்ணா சேர்றோம் அவர் மட்டும் கட்சியில சார். இப்ப இதெல்லாம் சொல்றது யாரு? நீங்க தான் பேசுறீங்க. அப்புறம் பேசிட்டு எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள்னு குற்றச்சாட்டு வச்சா என்ன அர்த்தம்? அதாவது அவர் மட்டும் சொல்லக்கூடிய எம்எல்ஏ மட்டும் கட்சி இல்ல, அங்க ஒரு சில தொண்டர்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த தொண்டர்களும் இணைய வேண்டும் என்று அந்த அணியினுடைய தலைவர் திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார், இந்த ஆட்சி ஊழல் ஆட்சின்னு அவர் சொல்றாரு. இல்ல அவர் சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சொல்றாரு. அவர் எதிர்க்கட்சியோட இணைந்திருக்க அவருக்கும் இப்ப இன்றைக்கு என்ன தெரியுமா, இந்த அரசாங்கம் எப்படியாவது வந்து இன்னும் 4 வருஷத்தை பூர்த்தி செய்துவிடும் ஒரு பயமோ ஒரு போராமையின் காரணமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான் நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற பிரச்சனைங்கிறது அதிகார போட்டிங்கிறத தவிர வேற என்ன இருக்குது? அதிகாரத்தை, கட்சியினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவது, ஆட்சியில் அதிகாரத்தை நிலைநிறுத்துவது, இதுதானே 3 அணிகளுடைய தலைவர்களுக்கான வேலையா இருக்கு. வேற என்ன இருக்கு? அதை தாண்டி சொல்லுங்க. இல்லை சார், இப்போ நாங்கள் ஆட்சி அமைச்சோம். எடப்பாடி தலைமையில் முதலமைச்சர் ஆட்சி நடத்துக்குது. இவருக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர். இதே சின்னம்மா குடும்பத்தால் தான் வந்தார். எதுக்கு இப்போ போய் பிரிஞ்சு இப்படி இப்படி பண்ணாருன்னு எனக்கு புரியலை, இது வரைக்குமே புரியலை. பிரிஞ்சவர் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்டாரு. வந்திருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் வரல. அதுக்கு பிறகு 2 நிபந்தனை வச்சாங்க. ஒன்று அம்மா சாவில் மர்மம்ட்டாங்க, அதை கண்டுபிடிக்கணும்ட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, இந்த சின்னம்மா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும்ட்டாங்க. இது ரெண்டுமே நடக்கிற காரியம் இல்லை. இல்ல அந்த இடத்துல தான் புதிய தலைமுறை பேட்டியில தான் சொன்னாரு திரு தினகரன் அவர்கள் குறிப்பிட்டது, 2 பேரும் ஒன்னா வர்றோம் அப்படின்னு சொன்னா நான் ஒதுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆமா. ஆனா நீங்க வந்து மீண்டும் இப்ப வந்து நான் வந்து கட்சியை வந்து ஒண்ணு நடக்கல, நான் தான் முன்னாடி இருந்து நடத்த வேண்டியிருக்கு, கட்சியை வளர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா அப்ப நீங்க சொன்ன கருத்து என்ன ஆச்சு? இல்ல 2 பேரும் ஒன்னாகணும் அப்படின்னா நான் விளைவிக்க தயாரா இருக்கேன். அவங்க சொல்ற ஒரே அவங்க வைக்கிற டிமாண்ட் முதலமைச்சர் இது பத்தி சொல்லணும், சசிகலா அவர்களை நாங்க வந்து ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்லணும்ங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. முடிவெடுங்கன்ற ஏன் முடிவு எடுக்க மாட்டேன்றீங்க? அவர் சொல்றாருல, ஓபிஎஸ் சொல்றாருல, இவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க முடிவெடுத்து சேர்த்து பாருங்க. ஏன் செய்ய முடியல உங்களால? ஏன் முடியாதுன்றீங்க? முடியாது. எங்க சட்டம் கட்சி பிரகாரம், சட்டத்தின் பிரகாரம் யாரையுமே பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் நீக்க முடியாது. 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க பக்கம் இருக்காங்க அப்படிங்கறது. 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க பின்னாடி தான் வருவாங்க. இல்ல அப்படி வந்து வெளியில வந்திருக்கு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருக்கு எதிராக பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? சொல்லுங்க நீங்க என்ன பேசுன எந்த இடத்துல நீங்க கட்சி 1000 விமர்சனங்கள் வச்சிருக்காங்க, 122 பேரும் நான் முதலமைச்சருக்கு எதிராக பேசுறேன். அதுதான் நான் கேக்குறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? இப்ப நீங்க ஏன் வந்து ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சிக்கு கூடுதலாக வலு சேர்க்க வேண்டியதுதானே உங்களுடைய, அதாவது அதிமுகவோட ஆட்சி அப்படின்னு நீங்க ஏதாவது பாக்குறீங்களா? நடக்கிறது அதிமுக ஆட்சி தானே. இப்ப திரு டிடிவி தினகரன் அணியோ அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் அணியோ எந்த அணியா இருந்தாலும் நடக்கிறது அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சி. சரி, அவங்க வழிகாட்டுதல் நடத்துற ஆட்சின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி இன்னும் வலுவா போகணும்ன்றதை விட்டுட்டு மாறி மாறி இந்த விஷயங்கள் நடத்துறது மூலமா நீங்க அதை வந்து வலுவிழக்க வைக்கிறது அல்லது அதிகாரத்தை தங்க கையில எடுக்கிறது அதான் நடக்குது. இல்ல அவருக்கு முழு ஒத்துழைப்பு எப்படி நான் கொடுத்து வரேன்னு சொன்னா அவர் சொல்றது பூரா செஞ்சுக்கிட்டு இருக்க. ஜனாதிபதி தேர்தல் ஓட்டு போட்டாங்க, யாராலும் ஒரு ஆள் மாத்தி போட்டாங்களா? எத்தனை அடி இருக்கட்டும், நாங்க யாராலும் ஒரு ஓட்டு மாறி இருந்துச்சா சார்? வேற என்ன சார் நீங்க சொல்றீங்க? நாங்க கட்டுருவோமா தான் சார் இருக்க. இந்த ஆட்சியை கலைக்கணும்டோ அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்டோ எங்க எண்ணமே கிடையாது. சத்தியமா இந்த கட்சியை வந்து அம்மா உருவாக்கின கட்சியை வந்து தலைவர் உருவாக்குனது, அம்மாவால் வளர்க்கப்பட்ட கட்சி. எங்களை நம்பி 1.5 கோடி தொண்டை இருக்கேன். இந்த தொண்டனை நாங்க கீழே வேற எதுக்கு திருப்ப நாங்க விரும்பல. இவங்களை ஒருங்கிணைச்சு நேரா முதலமைச்சரை சந்திச்சு பேசுறதுல இவருக்கு என்ன பேசுவா? நாங்க மாட்டேன்னு சொல்லலையே. அப்ப அவர் விரும்பாம இருக்காரா? அவரு விரும்புவாரு. காலகட்டம் வரும் சார், இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இவங்க 2 பேரும் சேரணும்னு பார்த்தாங்க, சேரல. தன்னால நாங்க வந்து இப்ப ஆட்சியை கட்சியை நடத்த போறோம், 2 பேரும் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு செய்யத்தான் போறோம். அவர் பேட்டியில் அழகா சொன்னார் துணை பொதுச் செயலாளர், எனக்கு முதலமைச்சர் வேண்டாதவரோ, எம்எல்ஏக்கள் வேண்டாதவரோ, அமைச்சர் வேண்டாதவரோ கிடையாது, எல்லாருமே நாங்க இணைந்து செயல்பட போறோம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தாரு. எங்களுக்குள்ள போட்டியே கிடையாது. அமைச்சர்களுக்குள்ள சில பேர்
என்னத்துக்கு பயந்து இப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு யாருக்கு பயப்படுறாங்கன்றீங்க? முதலமைச்சருக்கு பயப்படாம வேற ஏதோ ஒரு சக்திக்கு பயப்படுறாங்க. அந்த பயத்தை அவங்ககிட்ட தான் கேட்கணும். எதுக்கு பயக்கிறீங்கன்னு சொல்லி. சார் எங்களை இப்போ மிரட்டினது முதல்ல பிஜேபி சர்க்கார் சார். அந்த ஃபர்ஸ்ட் ரைடு விட்டாங்கல்ல, நான் பல தடவை டிவியில் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே எங்களை மிரட்டினது அது உலகத்துக்கே தெரியும். கீழே இருக்க தொண்டை உட்பட எல்லாருக்கும் தெரியும். என்ன சார் ஒரு சிஎம் இதே பன்னீர்செல்வம் வீட்டில் இருக்காரு, அவருக்கு தெரியாம செக்ரட்டரியேட்ல சீஃப் செக்ரட்டரி ரூம்ல வந்து ரைடு விட்டா அவர் பாவம் கம்முண்டு உட்கார்ந்துருக்காரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் அமைச்சர்களுக்கான பயம் அதான் இருக்கு. இருக்கும்ல, இயற்கையா இருக்கே வரும்ல யாருக்குமே. சார் ஒரு சுருக்கமா ஒரு கேள்வி. நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. நீங்கள் வந்து தெளிவாக உண்மையை போட்டு உடைத்து விட்டீர்கள். சுருக்கமான கேள்வி. ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து இணைப்பு விஷயத்துல வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு மோடி தான் காரணமா? சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்ட பிறகு கிடைத்த சில ஆவணங்களின் அடிப்படையில் மோடி வந்து ஓபிஎஸ் வந்து இயக்குகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மையா அல்லது உண்மை இல்லையா? நல்ல கேள்வி கேட்கிறீங்க. கரெக்டான கேள்வி தானே கேட்டிருக்கீங்க. அதுதான் சொல்லுங்க, உண்மை என்னன்னு சொல்லுங்க. இல்ல சார், அதுதான் அது பின்னணி தான். அது முதல் பின்னணி அதுதான். என்ன ரீசனுக்கு போறாரு பிறகு சார்? இது ரொம்ப முக்கியமான ஆன் ரெக்கார்ட் சொல்றாரு அவர். ஆமா, என்ன ரீசனுக்கு எங்கிட்ட இருந்து சொல்லுங்க பாப்பா. அது அங்க ரைட் நடக்குது, சேகர் ரெட்டி ரைட் நடக்குது, எல்லாருமே பயக்கிறாங்களே. என்னத்துக்கு பயக்கிறீங்கன்றேன். பயக்கிறவங்க அமைச்சர்ல இருந்து இறங்கிங்க, பயமில்லாம உள்ள அனுப்புங்க. நடத்த ஆட்சி நடத்திட்டேன். நீங்க வந்து ஆட்சியை நடத்துவதற்கு முழு ஆதரவு பயக்காதீங்க. எதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுங்க, கூட்டத்தை கூட்டுங்கன்ற. நான் பேசுறேன் திரு கேசிபி. நேரடியான குற்றச்சாட்டு, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வந்த பிரஷர், பிரதமர்கிட்ட இருந்து வந்த ஒரு நேரடியான அழுத்தம், அதன் காரணமாகவே அவர் விலகி போனார் திரு ஓ பன்னீர்செல்வம். இப்போது வரைக்கும் இதற்கான வேலைகள் எல்லாமே இதனாலதான் நடக்குது. இல்லன்னா இணைப்புங்கிறதுக்கான பிரச்சனையே இல்லை, இணைப்பு நடந்திருக்கும், எங்களை விட்டு அவர் பிரிந்து போறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறாரு திரு தங்க தமிழ்ச்செல்வன். இல்ல, அதாவது அப்ப வந்து திரு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லித்தான் சசிகலா அவர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட வந்து ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கினாங்களா? ஒத்துக்கிட்டாங்கல்ல, கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கி முதல்வர் வேட்பாளர் ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்ப எப்படி வந்து திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து மோடி அவர்கள் சொல்லி பயந்துட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விலகிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க தங்க தமிழ்ச்செல்வனே. அதே மாதிரி சொல்றாரு, பைலா படி வந்து சசிகலா அவர்களை நீக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த பைலா படி அடிப்படை உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல வெறுமனே பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க முடியுமா? அதுக்கு அவரை வந்து பதில் சொல்லுங்க. இரண்டாவது, திருமதி சசிகலா அவர்களது நியமனமே அங்கீகரிக்கப்படாத பட்சத்தில் எப்படி திரு தினகரன் அவர்கள் தன்னை துறை பொதுச் செயலாளராக பிரகடனப்படுத்திக் கொள்ள? இல்ல இப்ப நியமிக்கப்பட்டது தற்காலிக பொதுச் செயலாளர் சொல்றோம் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஊழலை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவர்களது கவனத்திற்கு கொண்டு வந்து அம்மாவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீர்கள், கவனமாக இருங்கள் என்று ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார். அதே கருத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற காரணத்தினாலே நீங்க அது வந்து உங்களோடு இருக்கிற குறைகளை சரி நிவர்த்தி செய்ய ஆட்சி மீது அக்கறையோடு எச்சரிக்கை கொடுப்பது என்பது வேறு. அதுக்குன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட எச்சரிக்கை கொடுக்க மாட்டாரு, அழைத்து சொல்லலாமே. இல்லங்க இப்படி எல்லாம் வருது பாத்துக்கங்கன்னு சொல்றது. பத்திரிகைகள்ல ஊழல் ஆட்சின்னு சொல்றதன் மூலமா என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு நெருக்கடி தானே உருவாக்குறீங்க. பேச்சுவார்த்தைக்கு இல்ல அப்படிங்கறத முடிவா நீங்க சொல்லிட்டு கிடையாது. அவர்கள் வந்து எங்களை சந்தித்து சகஜமாக ஒரு ஆலோசனைகள் கேட்பவர்களாக இருந்தால் நிச்சயமா அதை வந்து சொல்லுவோம். நீங்க யாருமே வெளிப்படையா பேசுறது இல்ல. தங்க தமிழ்ச்செல்வன் அளவிற்கு வெளிப்படையாக யாருமே பேசுறது இல்ல. அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கவே இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? 2 நாட்கள்ல சந்திப்பு நடக்கவே இல்லையா? எல்லாமும் நடக்கிறது. ஆனால் இறுதியில எங்க வந்து நிக்கிறதுன்னா அதிகார போட்டியில நிக்கிறது அப்படிங்கறத வெளிப்படையான உண்மையா இருக்கு. எந்த விதமான அதிகார போட்டியும் கிடையாது. நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறோம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கட்டும், திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நாங்கள் இந்த இயக்கத்தை விட்டு நீக்குகிறோம். நடக்க முடியல. இந்த பொதுக்குழு நடக்கும் என்று அவர் அறிவிக்கட்டும். சரி, நேரம் ரொம்ப கடந்து போயிட்டு ரொம்ப சுருக்கமா. யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆட்சி இல்ல. ஏன்னா இது வந்து மெஜாரிட்டியான ஆட்சி, மைனாரிட்டி சொன்னாரு. கொஞ்சம் அமைச்சர்களையும் சொன்னாரு. இல்ல அதனால அது அமைச்சர்களையும் சொன்னனால சொல்றேன். அதே சமயத்தில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஆட்சி நடக்கும் பொழுதுதான்
ஒரு நமக்கு தேவையானவற்றை எல்லாம் சரியான முறையில் பெற முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்துல தான் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதே தவிர பயப்படக்கூடிய நிலையில எந்த ஆட்சி செயல்படல. ஒரு சிறப்பான ஆட்சி நடக்குது, மக்கள் திட்டங்கள் செயல்படுது, கோப்புகள் தங்கவே இல்லை. அதனால இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து ஊழல் என்று குரலை எழுப்புறாங்க. அதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் வந்து அவர்களுக்கு வழி போறாருங்கிறது தான் என்னுடைய இறுதி கருத்தா. நீங்க எத்தனை அணிகளாகவும் இருக்கலாம், அல்லது எவ்வளவு பிரச்சனைகளும் உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அது ஆளும் கட்சியாக இருக்கும்போது அது நிர்வாக ரீதியாக பல விஷயங்கள்ல அது தடங்கல்களை உண்டாக்குங்கிறது தான் இங்க பிரச்சனை. எனவே இப்ப திரு டிடிவி தினகரன் அவர் அறிவிப்பு 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் என்ன செய்ய போகிறார், நெருங்குகிற அவர் ஒரு எச்சரிக்கை துணியிலான விஷயங்களை கொடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய அரசியல் என்ன வகையில் இருக்குது. அதை திரு எடப்பாடி பழனிசாமி அணியும் ஓ பன்னீர்செல்வம் அணியும் எப்படி எதிர்கொள்ள போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். வந்திருந்த விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு